ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு எட்ஜ் ஆஃப் கிரிக்கெட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல்லோட 2025ல மேட்ச் 13 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் பஞ்சாப் கிங்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச். இது எக்கனா ஸ்டேடியம் லக்னோவில் நடக்குது. ஸோ இந்த மேட்சோட பிளேயர் அனாலிசிஸ், அப்புறம் மேட்ச் ப்ரெடிக்ஷன், பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் பற்றி இந்த வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க, லெட்ஸ் டேக் அவுட் திஸ். இந்த மேட்சோட ஸ்டேடியம் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பிட்ச் கண்டிஷன்ஸ் இது அந்த அளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இல்லை. ஏன்னா மேக்ஸிமம் ஹை ஸ்கோரிங் வென்யூவாகவும் இருக்கு, லோ ஸ்கோரிங் வென்யூவாகவும் இருந்திருக்கு. பேசர்ஸுக்கு 37 விக்கெட்ஸ் கிட்ட விழுந்திருக்குன்னு ரெக்கார்ட் இருக்கு. அட் த சேம் டைம் ஸ்பின்னர்ஸும் நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. மேபி இந்த டைமென்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைமென்ஷன்ஸ் தான். ஸ்ட்ரைக்ல பார்த்தீங்கன்னா 75 மீட்டர்ஸ், மிட் விக்கெட் டீப் விக்கெட்லாம் ஒரு 78 மீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. சைட் பவுண்டரிஸும் கொஞ்சம் நல்லா பெருசு தான். ஆம், இது பார்த்தீங்கன்னா, டிகே நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த WPLலாம் ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? WPL நீங்க ஃபாலோ பண்ணீங்க. நான் அவ்வளோ ஃபாலோ பண்ணல. பட் ஒண்ணு என்னன்னா, WPL வந்து டைமென்ஷன்ஸ் வந்து சின்னதா இருந்துச்சு. ஆமா. ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு அந்த 6 பவுண்டரிஸ் 200லாம் சேஸ் பண்ணாங்க. ஸோ, அந்த ஒரு விஷயம் இது. பட் இங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பேட்டிங் அப்ளை பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு KL ராகுல், ஒரு விராட் கோலி. ஸோ, இந்த மாரி பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் கேஸ் இருக்கிற பிளேயர்ஸ் சர்வை பண்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பார்த்தீங்கன்னாலும் 7 தான் ஜெயிச்சிருக்காங்க. சேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 6. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 190, 195 அடிச்சிட்டாங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது. லைக் வந்து நம்ம சிஎஸ்கே ஆர்ஆர் மேட்ச் பார்த்தோம். ஸோ அந்த ஆமா. மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடய பார்க்கலாம். ஸோ ஒரு 190 தான் இந்த பிச்சில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். ஏன்னா ஆவரேஜ் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 170. பட் ஐஎஸ்எஸ் ஸ்கோர் 235 அடிச்சிருக்காங்க. அது வந்து நீங்கள் ஒரு 190க்கு டார்கெட் பண்ணாங்கன்னா ஒரு 200, 220 வரும். எடுத்தவொடனே ஒரு 220க்கு டார்கெட் பண்ணி கொலாப்ஸ் ஆனாங்கன்னா 108 ஆல்ரெடி எல்எஸ்டி கொலாப்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. நீங்க சொன்ன ஒரு நல்ல பாயிண்ட். இங்க வந்து லோ ஸ்கோரிங்காகவும் இருந்திருக்கு, ஹை ஸ்கோரிங்காகவும் இருந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா 150 கீழே பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் பண்டில் அவுட் ஆயிருக்காங்க. 190க்கு மேலே 4 டைம்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ ஆமா. இந்த கண்டிப்பா. வாட்டி என்ன மாதிரி பிட்ச் குடுக்குறாங்கன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு ஸ்லோயர் சைடா தான் இருக்கும். அதாவது கொஞ்சம் ஸ்லோயரா இருக்கும். பட் ரொம்ப பாட்டாவா குடுக்க மாட்டாங்க. ஒரு 250, 260 எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ பிட்ச் ரிப்போர்ட் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பிட்ச் ரிப்போர்ட் அண்ட் அனாலிசிஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம அப்டேட் பண்றோம். ஸோ நீங்க டெலிகிராம் சேனல்ல வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுப்போம். செக் பண்ணி பாருங்க. ஓகே. பார்க்கலாம். நீங்க அதே மாரி டாஸ்க் முன்னாடியும் நீங்க அங்க பிட்ச் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதே மாரி டெலிகிராம் சேனல்லையும் நாங்களும் உங்களுக்கு அப்டேட் பண்றோம். ஸோ டீம் போடுறதுக்கு முன்னாடி பிட்ச் ரிப்போர்ட் அதெல்லாம் பார்த்து கன்சிடர் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க ஒரு மேட்ச் பிளேயர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது நம்ம பஞ்சாப் எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் ஜெயிக்க மாட்டாங்க. ஏன்னா பஞ்சாப்ல சப்போர்ட் பண்ற ஒரு டிகே நீங்க என்ன சொல்றீங்க? ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் இந்த மேட்ச் ஈஸியா அடிச்சுருவாங்கன்னு தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு பஞ்சாப் கிட்ட புடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரேயஸ் ஐயரோட ஒரு கேப்டன்சி. ஸோ அவர் வந்து ஒரு ஐபிஎல் வின்னிங் கேப்டன். ஸோ அத தாண்டி நம்ம அனாலிசிஸா கூட பார்த்தீங்கன்னா, ஒரு வெல் பேலன்ஸ்டு சைட். ஸோ ஜாஷ் இங்கிலீஷ் மாரி ஒரு பிளேயர் வந்து வெளிய இருக்காரு. ஸோ அவரு மாரி ஒரு கேரக்டர் இருக்கிற பிளேயர் வெளிய உட்கார வச்சிருக்காங்கன்னா, எங்களோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் செம்மையா இருக்கு. அண்ட் தென் ஹர்ப்ரீத் பிரவுன் லாஸ்ட் மேட்ச் விளையாடல. அவர் உள்ள வரதுக்கான சான்ஸ் நெறைய இருக்கு. இந்த சுரியான் ஷெட்ஜுக்கு பதிலா. அண்ட் தென் நஹேல் வதேரா அவருமே லாஸ்ட் மேட்ச் ஆடல. ஸோ பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் செம்மையா வச்சிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, பெருசா சேஞ்சஸ் இருக்காதுன்னு தான் தோணுது. மேபி ஒரு அப்டேட் பேட் வர சான்ஸ் இருக்குல்ல. ஒரு பெரிய கிரவுண்டு, ஒரு செகலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பின்னர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், மேபி ஒரு சான்ஸ் இருக்குல்ல இந்த மேட்ச் உள்ள வரதுக்கு. ஆமா, கண்டிப்பா இருக்கு. நீங்களுமே போன இதுலயும் சொல்லியிருந்திருக்கீங்க. ஏன்னா செகல் ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன், நல்ல ஒரு அட்டாக் பண்ணி போடுறவரு. அவரு ஒரு சைட் கன்டெக்ட் பண்ணி எக்கனாமிக்கலா போட்டாருன்னா, இவர எடுக்கிறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. பட் ஆனா பாருங்க, எங்க எல்எஸ்டிட்ட அவங்க பாத்தா பலிக்காது. பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ எல்எஸ்ஜி டீம பார்த்தோம் எல்எஸ்ஜி எங்க அப்படின்னா டீம் இப்போ போய் பார்த்தோம்னா வைங்க, அ நல்ல ஒரு அட்டாக்கிங் சைடு தான். நிக்கோலஸ் பூரான் இருக்காரு. மிச்சல் மார்ஷ், அப் த ஆர்டர்ல நல்லா போட்டு பொளக்குற ஈடன் மார்க்ரம். இருங்க. அத கொஞ்சம் தவிர்க்கணும்னா அதிலயே நீங்க யோசிக்கணும். ஏன்னா அந்த ஆர்டர்ல அவர் அந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணல. சாரி, ஒரு டவுன் த ஆர்டர் 2 டவுன், 4 டவுன்ல ஒரு 3 டவுன்ல குடுத்தாங்கன்னா, அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு. இப்ப அந்த ம். அளவு ஒரு கொஞ்சம் நல்ல டச்ல தான் இருக்காரு. அது ஆனா பெரிய ரன்ஸா கன்வெர்ட் பண்றதுல கொஞ்சம் சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அத இந்த மேட்ச்ல பாருங்க. நல்லா ஒரு மேக்கப் பண்ணி வந்துருவாருன்னு நெனைக்கிறேன். ஸோ செம்ம அதே பிளேயர் ஈடன் மார்க்ரம். செம்ம ஆமா. கிளாஸா ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் கூட ஒரு ஒரு மிட் ஆஃப் கிட்ட ஒரு சரியான ஒரு சிக்ஸ் அடிச்சாரு. நானும் எதிர்பார்க்கிறேன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன எங்களுக்கு பண்றாருன்னு. கரெக்ட்டான ஒரு டீம் அமையல. இன்னைக்கு மேட்ச் பாருங்க. ஸோ மில்லர் வந்து ஒரு ஒரு நெகிழ் இன்ஜுரி இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு விளையாடுவாருன்னு ரிப்போர்ட்ஸ் இருக்கு. 50, 50 சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரிப்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா? ஆமா, நானும் ஃபாலோ பண்ணதுல அவருக்கு ஸ்லைட்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவருக்கு விளையாட வைக்க சான்ஸ் இருக்கு. ஒரு 50, 50 தான் சொல்லியிருக்காங்க. மேபி பார்க்கலாம். அவர் இல்லன்னா கூட அந்த இன்னொரு பிரெட்ஸ்கி,
அவர டாப் த ஆர்டர் ம். அனுப்பிச்சுட்டு ஏடன் மார்க்ரம்ம கூட 2 டவுன்ல சென்ட் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன்ஸா இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ ஒவ்வொரு டீமோட பிளேயர் அனாலிசிஸ் டீட்டெயில்ஸா பார்க்கலாம். ஸோ மணிமாறன் சித்தார்த் உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க மேபி ஒரு உள்ள வரலாம் அவருமே. ஒரு நல்ல ஆப்ஷன். ஆர் ஒரு ஷபாஸ் அகமத்தும் வரதுக்கான சான்ஸ் இருக்கு உள்ள. வேற ஏதாச்சும் ஆப்ஷன்ஸ் இல்ல. ஆகாஷ் தீப் இன்னும் ஸ்டில் என்சிஏல தானே இருக்காரு. அவர் இன்னும் கிளியர் பண்ணலன்னு நெனைக்கிறேன். அவருமே உள்ள வரதுக்கான சான்ஸ் ஆமா. கம்மி. ஆவேஷ் கான் உள்ள வந்திருக்காரு. அவர் வந்துருவாரு. மேபி ஒரு மணிமாறன் சித்தார்த் ஆர் ஷபாஸ் அகமத் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு உள்ள. கரெக்ட்டா? கரெக்ட். எனக்கு தெரிஞ்சு ஷபாஸ் அகமது ஒரு பேட்டிங் ஆப்ஷனாவும் இருப்பாரு. பட் மணிமாறன் சித்தார்த் நல்லா பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் அவங்க எப்படி நம்ம ம். டாஸ்ல நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் தெரியும். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ எல்எஸ்ஜியோட பிளேயர்ஸ ஸ்டார்ட் பண்ணலாம் அனலைஸ் பண்றதுக்கு. ஏடன் மார்க்ரம், சவுத் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆப்பிரிக்கா ஆல் டி20 கேப்டன். ஆமா. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன். பட் அகைன்ஸ்ட் த பிளே இப்ப இதுலயும் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்லயும் மார்க்கோ ஆன்சன் இருக்காரு. அவர் நல்லா இவரோட இவர் நல்லா அவர் மேக்கப் பண்ணி ஆடியிருப்பாரு. நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அவரோட இதெல்லாம் தெரியும். ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தீங்கன்னா மார்க்கோ யான்சனுக்கும் ஏடன் மார்க்கரமோட பேட்டிங் தெரிய சான்ஸ் இருக்கு. இருக்குங்க. இருந்தாலும் பார்க்கலாம். ஏதாச்சும் பண்ணி எங்கால அடிக்கி நல்ல ஒரு கம்பேக் உங்க டீம் வச்சு குடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு இந்த பர்ட்டிகுலர் ஆப்போனன்ட். ஆக்சுவலி அவர் பஞ்சாப்ல தானே ஸ்டார்ட் பண்ணாரு. அவரோட ஐபிஎல் கரியர் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப்ல தான் ஸ்டார்ட் பண்ணாருன்னு நெனைக்கிறேன். ஆமா. கண்டிப்பா. அ இதுலயும் ஹெட் டு ஹெட்ல அகைன்ஸ்ட் 4 மேட்சஸ்ல நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு 30 பிளஸ் 2 ம். இன்னிங்ஸ்லயே வச்சிருக்காரு. ம். ஆ ம். ஸோ நல்ல அகைன்ஸ்ட் பஞ்சாப் நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. மேபி ஒரு டாப்ல பிரெட்ஸ்கி அனுப்பிச்சுட்டு ஒருவேளை டேவிட் மில்லர் இல்லாத பட்சத்துல அனுப்பிச்சா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இந்த ஈடன் மார்க்ரம். சேசிங்ல ஒரு நல்லா பண்ணியிருக்காரு இந்த இதுல. ஆமா. ஸோ அகைன் மிச்சல் மார்ஷ் என்னோட ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் இருப்பாரு. ஏன்னா கண்டிப்பா அப் த ஆர்டர்ல இப்போ இந்த பிட்சே நீங்க நம்ம பார்க்குறபோது ஒரு ஸ்லோ ட்ராக் தான். மிடில் ஓவர்ஸ்ல ரன்ஸ் கண்டிப்பா அந்த அளவு ஸ்கோர் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நெறைய கிடைக்காதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதனால இவருக்கு நல்ல ஒரு ஃப்ரீடம் குடுத்து, நல்ல ஒரு பவர் பிளே நல்லா போய் ஹிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நல்ல ஒரு பவர் ஹிட்டிங்ல பவுண்டரீஸ் நெறைய அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பவுண்டரி பெர்சன்டேஜ் ஒரு அடிக்கிற ரன்ஸ்ல பவுண்டரி பெர்சன்டேஜஸும் அதிகம் தான். ஸோ அதனால டாப் த ஆர்டர்ல பவர் பிளேல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு குயிக் ஃபயரா ஒரு 50, 60 ரன்ஸ் கிட்ட அடிச்சாருன்னா, நமக்கு பாயிண்ட்ஸுமே இப்ப பேட்ஸ்மேன்ஸ்க்கு தான் அதிகமா பாயிண்ட்ஸ் நெறைய கிடைக்குது. ஸோ அதனால கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். ஆம் வேன்ஸ் அப்படியே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு 63 வச்சிருக்காரு. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. நிக்கோலஸ் பூரன் என்கேபி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இவரும். ஆமா. நிக்கோலஸ் புரானும் இப்ப ரீசென்ட்டா நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. இந்த ஹெட் டு ஹெட் அகைன்ஸ்ட் பஞ்சாப்லயும் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 44, 45 வச்சிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 35 நாட் அவுட்ஸ் வச்சிருக்காரு. ஸோ இப்ப நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறதுனால ரீசென்ட் ஃபார்ம் படி பார்த்தீங்கன்னா, இவரும் நல்ல ஒரு ஹிட்டிங் ஆப்ஷனா இருப்பாரு. நல்ல பவர் ஹிட்டிங்ல ஆ இப்ப டாப்ல ஒரு விக்கெட் விழுந்தா கூட மிச்சல் மார்ஷும் இவரும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்ல பவர் பிளேல பில்டப் பண்றதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஆம் பட் இந்த வென்யூல நல்லா அந்த அளவு ஸ்டாட்ஸ் இல்ல. ஒரு செகண்ட் இன்னிங்ஸ்ல அரவுண்ட் 18 தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இது ஒரு 20, 20 தான் மேக்ஸிமமே ஆவரேஜா ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு 42 இருக்கு. பட் இப்ப இருக்கிற ஃப்ளோல கண்டிப்பா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நெறைய இருக்கு. அண்ட் தென் ரிஷப் பண்ட் நம்ம எல்எஸ்ஜி கேப்டன். இவருக்கு விக்கெட் கீப்பர் ஆப்ஷனும் இருக்கு. நல்ல ஒரு பேட்டிங்ல நல்லா பண்ணனாலும் ஒரு விக்கெட் கீப்பிங்ல ஒரு 3 கேட்சஸ் பிடிச்சா கூட உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இந்த எட் டு எட்ல புடிப்பாரா அகைன்ஸ்ட் கேட்ச்ச? அது இந்த ஸ்டம்பிங்ல நல்ல மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது அப்படிதாங்க கொஞ்சம் கேப்டன்சி பிரஷர் கொஞ்சம் ஐஸ் வேற அ காசு வேற இவரு அதிகம் குடுத்து எடுத்திருக்காங்க. அதனால அந்த ஒரு சின்ன சின்ன பிரஷர் இருக்கும். பட் இந்த நல்லா மேக்கப் பண்ணி வந்துருவாரு. இப்போ ஹோம் கிரவுண்ட் வேற. ஸோ அதனால நல்ல ஒரு ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு ஸ்டம்பிங் பண்ணியிருந்தாருன்னா, இவங்க வின் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா ஒரு 2 அவுட் ஆஃப் 2ல இருக்க வேண்டிய ஒரு டீம் தான். பட் ஆமா. ஒரு சின்ன ஒரு மிஸ் பண்ணாரு. அவரு ஒரு ஸ்டம்பிங் மிஸ் பண்ணாரு, ஒரு கேட்ச் மிஸ் பண்ணாரு. பட் ஸ்டில் அவர் வந்து எனக்கு நீங்க சொல்ற மாரி தான் ஒரு பிரைஸ் டாக் பிரஷர் கண்டிப்பா தெரியுதுல்ல ஒரு பேட்டிங் ஆடும்போது. ஆமா. கண்டிப்பா. அந்த பிரைஸ் டாகும் சரி, கேப்டன்சிலயும் கொஞ்சம் சின்ன பிரஷர் இருக்க தான் செய்யும். அதனால அவருக்கு பேட்டிங்ல அது பெரிய இம்பாக்ட் இல்லாம இருந்தா நல்லது. ஸோ அந்த படி பார்த்தோம்னா, அந்த ஹெட் டு ஹெட் நம்பர்ஸும் அகைன்ஸ்ட் நல்லா இல்லைங்க இவருக்கு. ஹெச்டிஎஃப்சி 16 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ். ஆமா. அதுதான் ஒரு ஒரு பெரிய ரிஷப் பண்ட் நல்ல ஒரு கேப்பபிளான ஆளு. அது இவர வச்சு கொஞ்சம் ஸ்லைட் இதுதான். பட் நான் இந்த இதுல நல்ல ஒரு பிரஷர் இல்லாம அவரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்லாம் இருந்தா கண்டிப்பா மேக்கப் பண்ணி நல்லா ஆடிருவாருன்னு நெனைக்கிறேன். ஆ ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ம். இருந்தாருன்னா கண்டிப்பா நீங்க அவர நல்லா பிக் பண்ணலாம். நல்ல ஒரு ஸ்கோரிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. விக்கெட் கீப்பராவும் இருக்கறனால நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் வேல்யூஸ் கண்டிப்பா ஒரு 40, 50 ரன்ஸ் கண்டிப்பா ஒரு ட்ரீம் டீம்ல இருப்பாரு அப்படிங்கிற மாரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வேற விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நமக்கு பூரான் இருக்காரு. ஸோ அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பிரப்சிம்ரன் சிங். ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு விக்கெட்டிங் நீங்க சொல்ற மாரி வரதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. ஒரு ஒரு ஸ்டெப் ஒரு விக்கெட் கீப்பிங் பண்றதுனால. ஒரு கேட்ச் கண்டிப்பா. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து குடுத்துருவாருன்னு தோணுது.
ஸோ அடுத்து நம்ம ஆயுஷ் பதோனி. அ ஆயுஷ் பதோனி இப்ப பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அ பிளேயர் மிடில் ஆர்டர்ல. இப்ப அகைன்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு நல்ல டாப் ஆர்டர்ல மேபி ஏதாவது கொலாப்ஸ் ஆகுதுன்னா, மிடில் இன்னிங்ஸ்ல நல்ல ஒரு மேக்கப் பண்ணி ஆடுற ஒரு கேப்பபிள் இருக்கு. இவரு அடிச்சாருன்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயே பாருங்க 55, 59 இருக்கு. நல்ல ஒரு ஃபார்ம்ல வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா, ஒரு பிக் இன்னிங்ஸா ஆடுறதுக்கு நெறைய கேப்பபிள் இருக்கு. ஸோ இந்த வென்யூலயும் நல்ல ஒரு ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. 11 மேட்சஸ்ல 260 ரன்ஸ் நல்ல ஆவரேஜ் 30ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அதுமாரி 55, 59 வச்சிருக்காரு. 61 ஆவரேஜ் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும். ஸோ மேபி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இவர கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருப்பாரு. அ நல்ல ஒரு ஆப்ஷன் நீங்க இவர சூஸ் பண்றது. இவரும் நல்ல ஒரு கன்வென்ஷனல் பிளேயர்ல. ஸோ இந்த மாரி கிரவுண்டுக்கு வந்து மேபி ஒரு ஏர்லி விக்கெட்ஸ் போச்சுன்னா, நீங்க ஆக்சுவலா அந்த 50ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்லி விக்கெட்ஸ் போனப்போ வந்து ஒரு ஒரு 40 பால் 50 அந்த மாரி அடிச்சு குடுத்தாருன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆமா. நாட் அவுட்ல போவாரு. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ஒரு ஒரு நல்ல பிக்கா இருப்பாருன்னு தான் எனக்கும் தோணுது. தென் நம்ம டேவிட் மில்லர் ஆஸ் பெர் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா, அவரு விளையாடுறதுக்கு சான்ஸ் கம்மி தான். 50, 50யா இருக்கு. இஃப் ஒரு வேள விளையாடுறாருன்ற பட்சத்தில சேசிங்ல நீங்க கண்டிப்பா அ மில்லர சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு ஃபைட் பேக் குடுத்து நல்லா சேஸ் பண்ற ஒரு கேப்பபிள் இருக்கிறவரு. 8 8ம் 4 மேட்ச் 38 ரன்ஸ் தான். ஆவரேஜ் 90ஸ் அந்த அளவுக்கு ஸ்டாட்ஸ் இல்ல. பட் ஒரு சப்போஸ் சேசிங்ல நல்லா இவரு மேபி இருந்தாருன்னா, நீங்க அவர சூஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இவருமே ஒரு ஃபார்மர் பஞ்சாப் பிளேயர்ல ஆக்சுவலி. ஆமா. இவரும் ஃபார்மர் இந்த டீம்லயே நெறைய ஃபார்மர் தான் நெறைய பேர் இருக்காங்க. ஃபார்மர் பஞ்சாப், ஃபார்மர் எல்எஸ்ஜி அந்த மாரி தான் இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு ஆளா பார்க்கலாம். ம். ம். அண்ட் தென் அப்துல் சமாத். அப்துல் சமாதும் பார்த்தீங்கன்னா, ஒரு அ நல்ல ஒரு கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்க மாட்டாரு. பட் ஒரு நல்ல ஒரு பிளேயர் ஆப்ஷனா இருப்பாரு. நம்மளோட பிரெடிக்ஷன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு எப்பயாவது 1 டூ 2 ஓவர்ஸ் இவர்ட்ட குடுத்து தள்றதுக்கு சான்ஸ் இருக்கு மேபி. அதேமாரி பேட்டிங்லயும் ஒரு குயிக் ஃபயரா ஒரு 20, 25 ரன்ஸ் கிட்ட மேக்கப் பண்ணி ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதுலயும் ஃபர்ஸ்ட் லைன்ல இன்னிங்ஸ்லயும் நிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டர் இவரு. ஒரு லாங் ஆன், லாங் ஆஃப்ல நிப்பார்ல. ஆமா. நல்ல ஒரு கேட்சிங் ஆப்ஷனாவும் இருப்பாரு. ஆ ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கனாலுமே இந்த வின்னிங்ல பாருங்க ஒரு மேட்ச் 21 பட் 210 ஸ்ட்ரைக் ரேட்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அ நல்ல ஒரு கடைசியில வந்து ஒரு ஃபினிஷிங் ரோல்ல நல்ல ஒரு ஹிட்டிங் அடிக்கிறது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அடிக்கிற மாரி இருந்தா இவர நீங்க பிக் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம லார்ட் ஷார்துல் தாக்கூர். இவரு கண்டிப்பா நல்ல ஒரு பிக்கா இருப்பாருங்க. இவர விட்டுட்டு போறது ஹை ரிஸ்க்ன்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு வேரியேஷன்ஸ் வச்சிருக்காரு. நல்ல ஒரு நக்கிள் பால் போடுவாரு. அ இந்த ஸ்கிராம்பிள் சீம் போடுவாரு. அதெல்லாம் போடுறதுனால நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. இங்க கிரவுண்ட் டைமென்ஷன்ஸும் கொஞ்சம் பெருசுங்கனால இவர அடிக்க போய் நெறைய பேட்ஸ்மேன் அங்க அவுட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷன். அதேமாரி பேட்டிங்லயும் மேல கொலாப்ஸ் ஆகுதுன்னா கூட ஒரு குயிக் ஃபேரா ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கும் இருக்கு. கேப்பபிள் இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? டிகே. ஆக்சுவலா இவரு ஐபிஎல் அன்சோல்ட் ஆன பக்கம் இப்போ ஒரு வேற மாரி வந்திருக்காருன்னு தோணுது. நீங்க ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா, இவரு நல்லா போடுவாரு. விக்கெட் எடுப்பாரு. பட் லூஸ் பால்ஸ் நெறைய குடுப்பாரு. ஒரு ஆமா. டவுன் த லெக் பால், ஒரு ஃபுல் டாஸோ, இல்ல ஒரு ஈஸியா குடுத்துருவாரு. பேட்ஸ்க்கு போட்டு ஒரு ஃபுல் டாஸ் மாரி. பட் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜகீர் கானோட இன்புட் நல்லா தெரியுது. ரொம்ப லைன் போடுறாரு. ரொம்ப ஒரு டிசிப்ளினா போடுறாரு ஆக்சுவலி. அபிஷேக் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மேட்ச் வந்து செட்டப் பண்ணி எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே அவருக்கு ஷார்ட் பால் போடுறாரு. அவரோட செகண்ட் ஸ்பெல்ல. ஸோ அப்படி பண்ணும்போது அவரோட அந்த லைன் அண்ட் லென்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு பாயிண்ட் ப்ரூவ்ல இருக்காருங்க. அவர் வந்து நெறைய ட்ரவுல் நெறைய ஃபேஸ் பண்றாரு ரீசென்ட் டைம்ஸ். பட் டொமஸ்டிக்ல நல்ல ரெக்கார்ட்ல இருந்தாரு இவரு. பட் ஆமா. கவுண்டி மேட்ச் ஆட போனார். பட் இப்ப ஐபிஎல்ல வந்து கலக்கிட்டு இருக்காரு. பர்பிள் கேப்ல கூட இருந்தார். நூர் அகமது ஆக்சுவலா டேக் ஓவர் பண்ணிட்டாரு. இவரு செம்ம பிக்குங்க இவரு. எப்பயுமே இவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசிக்கு அப்படின்னு ஒரு ஒரு 11 எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இவரு இருப்பாரு. ஸோ அந்த மாரி ஒரு பிளேயர் ஃபேண்டசி 11ல. ஸோ நீங்க சொன்ன மாரி தான். இவரு வந்து ஒரு விட்டு போறது ஒரு ரிஸ்க் ஆப்ஷன் தான். கண்டிப்பா. நீங்க நல்லா உங்க பிக்ல எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் ஜிதேஷ். ஜிதேஷ்ல அந்த ஹெட் டூ ஹெட்டும் சரி, வென்யூல அந்த ஸ்டாட்ஸ் இல்ல. பட் லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணியிருந்தாரு. என்ன சில பேர் கேட்ச் விட்டாங்க அவரோட விக்கெட்ஸ்ல. பட் நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கும் இங்க பெரிய இந்த கிரவுண்டுங்கனால பிட்ச்ல கொஞ்சம் பெரிய பிட்ச் வேற. ஸோ கொஞ்சம் நல்லா வந்து ஆமா. ஒரு லுக் குடுத்து, ஒரு தூக்கி போட்டு ஒரு ஸ்டாய்னிஸ், ஒரு மேக்ஸ்வெல் மாரி ஒரு பிளேயர்ஸ்க்கு மேபி ஒரு நல்ல ஆப்ஷனா ஒரு டிஃபரன்ஷியலா இருப்பாருன்னு தான் சொல்லுது. நல்லா பவர் பிளேலயும் போடுறாரு ஆக்சுவலா தைரியமா வந்து. ஒரு 2 ஓவர் போடுறாரு. 1 ஓவர் பவர் பிளே வந்து தள்ளுறாரு. மேபி நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கலாம். அண்ட் தென் ரவி பிஷ்னாய். ரவி பிஷ்னாய் நல்ல நல்ல ஒரு பிளேயருங்க. 4 மேட்சஸ்ல 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 8 விக்கெட் அகைன்ஸ்ட்ல எக்கனாமி 9 இருக்கு. பட் செகண்ட் இன்னிங்ஸ்ல இவரு இப்ப சப்போஸ் எல்எஸ்ஜி நல்ல ஒரு டோட்டல் 200 பிளஸ் செட் பண்ணிட்டு அதுக்கு அத டிஃபெண்ட் பண்றப்போ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஸ்கோர் போர்ட் பிரஷர்ல அடிக்க போய் நல்ல விக்கெட் விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அகைன்ஸ்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல ஒரு கேப்பபிளா ஸ்பின்னர்ஸ ஹிட் பண்ணிறாரு. பட் ஃபாரின் பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தீங்க. டிகே நீங்க என்ன சொல்ல வந்தீங்க?
அதுதான் லைக் வந்து ஒரு டொமஸ்டிக் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து எப்பயுமே இவரு அடிச்சுருவாங்க. எனக்கு தெரிஞ்சு. நீங்க ஐபிஎல்லே பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து லாஸ்ட் இயர் கூட பெரிய நம்பர்ஸ் கிடையாது. பட் இன்டர்நேஷனல்ல பார்த்தீங்கன்னா, வேற மாரி நம்பர்ஸ் வச்சிருப்பாரு. ஏன்னா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ், ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸோட கூகுலியோ, அந்த ஃபாஸ்ட்டா வரும்போது பிக் பண்ண கஷ்டப்படுவாங்க. பட் இந்தியன் டொமஸ்டிக் வந்து அஸ்டோஷ் சர்மா பொலன்ட்டார் ஆக்சுவலா புடிச்சு கழட்டி குடுத்தாரு. 2 6, 3 6 அடிச்சு ஆமா. குடுத்தாரு. ஸோ இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து இவர் பெருசா ட்ரபிள் பண்ணதுக்கான சான்ஸ் இல்ல. அதாவது இந்தியன் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ஆடுற பிளேயர்ஸ். பட் வந்து ஒரு நீங்க சொன்ன மாரி ஒரு மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இருக்காரு, ஒரு ஃபாரினர், ஒரு கிளென் மேக்ஸ்வெல் இருக்காரு. ஸோ அஸ்மதுல்லா ஒமர்ஸை நான் அவ்வளோ சொல்ல மாட்டேன். அவர் ஆப்கானிஸ்தான், அவர் வந்து ஒரு சப்கான்டினென்ட். பட் இந்த மாரி ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. 1, 2 விக்கெட். மேபி ஒரு மார்க்கோ யான்சன் டெத்ல வந்தாருன்னா, டெத்லயும் ஒரு ஓவர் போட சான்ஸ் இருக்கு. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்ன மாரி ஒரு சேசிங்ல எடுக்கிறது சேசிங்ல நல்ல நம்பர்ஸும் வச்சிருக்காரு. ஆமா. பெரிய கிரவுண்டு. இவரும் ஃபார்மர் பஞ்சாப் பிளேயர் தான். ஸோ நீங்க சொன்ன மாரி ஒரு சேசிங்ல கண்டிப்பா இவர பிக் பண்ணலாம். ரவி பிஷ்னாய். நெக்ஸ்ட் பிரின்ஸ் யாதவ். பிரின்ஸ் யாதவுக்கும் ஹெட் டு ஹெட் அந்த அளவுக்கு ஸ்டாட்ஸ் இல்ல. வென்யூ ஸ்டாட்ஸ் இல்ல. பட் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு? லாஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாருங்க இவரு. ஆமா. செம்ம யாக்கர் ஒண்ணு போட்டாரு. 4 ஓவர்ஸ் 29 ரன்ஸ் ஒரு விக்கெட். ஒரு நல்ல டேலண்ட். நல்ல ஃபேஸும் போடுறாரு. 140 ரஷ் பண்றாரு. கிளக் பண்றாரு. ஆ இவரு எடுக்கலாம். பட் இவரு வந்து போன மேட்ச் ஆக்சுவலா நான் சொல்லியிருந்தேன் உங்கள எடுக்க சொல்லி, இவர பிக் பண்ண சொல்லி நீங்க பிக் பண்ணல. பட் ஆமாங்க. பார்ப்போம் இந்த மேட்ச் என்ன பண்றாருன்னு. மேபி இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு அ இவரு வந்து பெருசா ட்ரபிள் பண்ணுவாங்களான்னு எனக்கு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா வந்து லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, எஸ்ஆர்எச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகுள்ல இருந்தாங்க. இனிஷியலா ஷார்துல் தாக்கூர் 2 பிரேக் த்ரூ போட்டாரு. ஸோ அந்த மாரி ஒரு பிரேக் த்ரூ போட்டாருன்னா, இவரு வந்து பூந்துருவாரு உள்ள. பட் வந்து ஒரு நல்ல ஒரு பவர் பிளே செட் ஆயிடுச்சு. ஒரு விக்கெட் தான் போயிருக்கு. நல்ல ரன்ஸ் போயிருக்குன்னா, என்ன பண்றதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும் ஐபிஎல் ஸ்டேஜ்ல. பட் டிசிப்ளினா போட்டாருங்க இவருமே. ரொம்ப லூஸ் பால்ஸ் குடுக்கல. அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் இவரு. விக்கெட் அவ்வளோ எடுப்பாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். 2, 3 விக்கெட் 3, 4 விக்கெட் எடுத்து நமக்கு ஃபேண்டஸில குடுப்பாரான்னு தெரியல. பட் வேற பவுலிங் ஆப்ஷன் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்க லாஸ்ட்டா கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ஆமா. இவர நீங்க ஒரு ஆப்ஷனா வச்சுக்கிறது நல்லது. தென் ஆவேஷ் கான். ஆவேஷ் கானும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு இன்ஜுரியிலேருந்து ரிகவர் ஆகி வராரு. ஸோ 9 மேட்சஸ்ல 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமி லைன் இருக்கு. அகைன்ஸ்ட் இந்த வென்யூலயும் நான் 4 மேட்சஸ்ல 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ இவர பார்த்தீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் நல்ல ஒரு இன்ஜுரிலேருந்து வராரு. எப்படி கம்பேக் குடுப்பாரா? லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ரஸ்டியா இருந்தாரு. ஸோ அவர் கொஞ்சம் லூஸ் பால்ஸ் தான் குடுத்தாரு பவர் பிளேல. பட் எனக்கு தெரிஞ்சு இவர் டெத்ல நல்லா போடுவாருங்க. ஏன்னா இவர் ஒரு பிரிடாமினன்ட் டெத் பவுலர். நீங்க லாஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸா ராஜஸ்தானுக்கும் சரி. ஸோ ஆமா. எங்கெல்லாம் இவர் ஆடுறாரோ நல்லா டெத் ஓவர்ஸ் நல்லா கம்ப்ளீட் பண்ணுவாரு. ஸோ டோல் நல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி குடுத்துருக்காருங்க. ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டடான ஒரு பவுலர். கொஞ்சம் லூஸ் பால்ஸ் அப்படி இப்படி குடுப்பாரு. பட் ஒரு 40 ரன்ஸ் குடுத்தா கூட ஒரு 2 விக்கெட் எடுத்து குடுத்துருவாரு. லாஸ்ட் மேட்ச் ரஸ்டியா இருந்தாரு. பட் இந்த மேட்ச் கொஞ்சம் வந்து ஸ்லோவா ஃபார்முக்கு வருவாருன்னு தோணுது. இவரையும் நீங்க ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். ஒரு 2 விக்கெட் எடுத்து குடுத்துருவாரு. இவரும் கிட்டத்தட்ட ஒரு ஷார்துல் தாக்கூர் மாரி தான் இவரும். கண்டிப்பா. ஸோ தென் மணிமாறன் சித்தார்த். இவருக்கு ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா, இப்ப ஷபாஸ் அகமது எடுத்துட்டாங்க அப்படின்னா, இவருக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி. ஏன்னா ஷபாஸ் அகமது ஒரு வேள பேட்டிங் ஆப்ஷனும் இருக்கு, பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு. அவரு நல்லா குயிக் ஃபேரா ஷபாஸ் அகமது அடிக்கிற சான்ஸ் இருக்கு. இவரு வெறும் பவுலிங் சான்ஸா தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த வென்யூலயும் 1 மேட்ச்ல 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு ஸ்டாட்ஸும் ஒண்ணும் பெருசா இல்ல. 8 விக்கெட்ல 1 மேட்ச்ல எக்கனாமி நெறையா இருந்திருக்கு. விக்கெட்ஸ் எதுவும் இல்லாம போயிருக்கு. ஆ இந்த வென்யூல நல்லா ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கா வரதுனால எக்கனாமிக்கலா இவரு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பை த வே இவர எடுத்தா. ஸோ பார்க்கலாம். நெறைய ரைட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க பஞ்சாப் லைனப்ல. ஒரே ஒரு பிரியன் ஷர்யா மட்டும் தான் டாப் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட். ஸோ ஆமா. அத பார்த்தீங்கன்னா நெறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கனால நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாருன்னு தோணுது. வந்து நெறைய சொன்ன மாரி ஷபாஸ் அகமத். இந்த வென்யூலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு மேட்ச் 43 ரன்ஸ் கிட்ட வச்சிருக்காரு. ஒரு விக்கெட் வேற எடுத்திருக்காரு. நல்ல ஒரு அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச் இருக்கிறப்போ அவரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இங்க அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி. ஸோ இந்த 8 விக்கெட்ல பார்த்தீங்கன்னா, அகைன்ஸ்ட் 6 மேட்சஸ்ல 47 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. மேபி ஒரு குயிக் ஃபயரா டவுன் த ஆர்டர்ல ஒரு குயிக் ஃபயரா ஒரு 10 டூ 15 ரன்ஸ் கிட்ட அடிச்சு ஒரு 2 விக்கெட் எடுக்கிற மாரி இவரு இருந்தாருன்னா, மேபி இவர நீங்க பிக் பண்ணலாம். அண்ட் தென் வாங்க உங்க ஆளுங்க வந்துட்டாங்க. பஞ்சாப். ஸோ அடுத்து பிரப்சிம்ரன் சிங். ஸோ இவர வந்து நம்ம எடுத்து எடுத்து ஏமாந்து போயிட்டு இருக்கேன் நானு. ஆமாங்க. நீங்க சொல்லி தாங்க எடுத்தேன். போன இதுல நானும் ஏமாந்துட்டேங்க. அடிப்பாரு, அடிப்பாரு. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ எனக்கு கேட்டீங்கன்னா, பிரப்சிம்ரன் சிங் வந்து ஒரு நல்ல பிளேயர். நல்ல டேலண்ட்டு. நான் ஹோப் பண்றேன் இன்னும் ஒரு அடுத்த ஒரு 2, 3 வருஷம் இந்த சீசனுக்குள்ள வந்து ஒரு ஒரு பிக் மேட்ச் பிளேயர் ஆயிருவாரு. ஒரு இந்தியன் டீமுக்கே ஆடுவாருன்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். பட் பேக் பண்றது கஷ்டம் தான். பிரப்சிம்ரன் சிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அடிச்சாருன்னா பெருசா அடிச்சுருவாருங்க. ஒரு 40, 50 ரன் ஆமா. அது அடிச்சுருவாரு. ஷூர். இறங்கி
ஆ இறங்கி, இறங்கி வந்து அடிக்கிறாரு. கொஞ்சம் என்ன சொல்றது, எல்லா பாலையுமே அடிக்க பார்க்குறாரு. ஸோ, அதனால தான் கொஞ்சம் ஒரு விக்கெட் விட்டுறாரு. பட் சொன்ன மாரி பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்டிஹெச்ல பார்த்தீங்கன்னா, புவரா இருக்கு. இவருக்கு ஆவரேஜ் இப்ப 10 தான் வச்சிருக்காரு எல்எஸ்டிக்கு அகைன்ஸ்டா. இந்த கிரவுண்ட்லயும் வந்து 85 தான் ஸ்ட்ரைக் ரேட். இவர் நல்லா அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காரு இந்த மாரி ஒரு பர்ட்டிகுலர் வென்யூல. பட் இவர ட்ரபிள் பண்ணக்கூடிய பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்துல் தாக்கூர். இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பேஸ்ல ஒரு ஷார்ட் பால் போட்டாலோ, இல்ல நல்ல ஒரு யாக்கர் அந்த மாரி ஒரு பால்ஸோ இவர் ஷார்ட்டா ஒய்டா போட்டா பாயிண்ட்ல கேட்ச் குடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவர் அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த மாரி பேஸ்ல போறதுக்கு பெருசா ஆள் கிடையாது. மேபி ஷார்துல் தாக்கூர் தான் ஓப்பன் பண்றாரு. ஆவேஷ் கான் தான். ஸோ இவர் பெருசா ட்ரபிள் பண்றதுக்கான சான்ஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். ஸோ இப்போ நம்ம ஃபேண்டசி டீம் எடுக்கும்போது பார்ப்போம். இவருக்கு என்ன சாய்ஸ் இருக்கு? நம்ம எவ்வளோ பெர்சென்டேஜ் எடுத்திருக்காங்க? இவர் எடுக்க முடியுமா இல்லையான்றது பார்ப்போம். ஸோ பிரியன் ஷாரியா லாஸ்ட் மேட்ச் உங்கள எடுக்க சொன்னேன். நீங்க இவர எடுக்கல. ஆமா நீங்க இவர மிஸ் விட்டுட்டு பண்ணிட்டாங்க. பிரசில் சிங் எடுத்தீங்க. லாஸ்ட் மேட்ச் நல்லா ப்ராமிஸ் காமிச்சாரு. ஒரு நல்ல பிளேயர் இவரு. இவருமே பார்த்தீங்கன்னா, பார்த்துலாம் ஆட மாட்டாருங்க. டப்பு டப்புன்னு தான் அடிப்பாரு. பட் இந்த கிரவுண்ட பொறுத்தவரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல கொஞ்சம் அடிக்க போணும். ஏன்னா, நீங்க மிடில் ஆர்டர்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மிடில் ஓவர்ஸ்ல. ஏன்னா ஃபீல்டர்ஸ் வந்து லைன்ல நின்னுட்டாங்கன்னா, ஒரு பெரிய கிரவுண்ட்ஸ் ஸோ நெறைய சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் நெறைய ஓடுற மாரி தான் இருக்கும். ஸோ நீங்க பெருசா 6, 4 அப்படின்றது வந்து கொஞ்சம் பவர் பிளேல அடிக்கிறது தான் உண்டு. ஸோ பவர் பிளேல இவர் வந்து கொஞ்சம் அதே மாரி நான் சொன்ன மாரி தான். ஸ்டில் எல்எஸ்டி வந்து லாஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணாங்க ஷாதுல் தாக்கூர்லாம். பட் வந்து இந்த மேட்ச்சும் ரிப்பீட் பண்ண முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இவர் வந்து ஒரு டக்குன்னு ஒரு குயிக் ஃபயரா ஒரு 20, 30 ரன்ஸ் அடிச்சா கூட உங்களுக்கு ஒரு 40, 50 பாயிண்ட்ஸ் வந்துரும். ஸோ ம். இவரு வந்து ஒரு ஃபீல்டிங்கும் ஆஸ் எ கேப்டனா நான் வைஸ் கேப்டனோட விட நீங்க வந்து இவர ஒரு ஆஸ் எ பிளேயரா நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த 2 ஓப்பனர்ஸ்ல ஒருத்தர் சஜெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம டீம் எடுக்கும்போது பார்ப்போம். இவரு எவ்வளோ பெர்சென்டேஜ் சூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் செம்ம ஃபார்ம்ல உள்ள வராருங்க. இவரு வந்து ஒரு செம்ம பிளேயர். எனக்கு புடிச்ச ஒரு ஃபேவரைட் கேப்டனும் கூட. ஸோ இவரு வந்து 4 மேட்ச்ல 117 ரன்ஸ் 39 ஆவரேஜ் சூப்பரா வச்சிருக்காரு. அண்ட் வெனிலும் பார்த்தீங்கன்னா 80 அண்ட் ஸ்பின்ன நல்லா ஆடக்கூடிய கரண்ட் இந்தியன் பிளேயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இவரு. இந்த வெனியூல 186 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காருங்க. அது ஒரு நோட்டபிளான ஒரு விஷயம். ஏன்னா மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நிக்கோலஸ் பூரன் மாரி ஒரு பிளேயர்லாம் கூட பார்த்தீங்கன்னா 120, 30 தான் வச்சிருக்காரு. ஸோ கொஞ்சம் இவருக்கு வந்து ஸ்பின்லாம் பெருசா இவர ட்ரபிள் பண்ண முடியாது இவரெல்லாம். ஸோ இவரு ஸ்பின் நல்லா ஆனா கூட ஒரு இறங்கி வந்து ஒரு 6 அந்த மாரி கூட அடிச்சுருவாரு. இவரு மினிமம் ஒரு கேரண்டியா 20, 30 ரன்ஸ் அடிச்சுருவாருங்க. ஸோ ரொம்ப சீப்பா அவுட் ஆக மாட்டாரு. அவ்வளோ சீக்கிரம் ஒரு விக்கெட்டையும் குடுக்க த்ரோ பண்ண மாட்டாரு. பட் ரிஸ்கி கிரிக்கெட் தான் ஆடுறாரு. பட் கேப்ல அந்த மாரி தான் அடிக்கிறதுனால நீங்க ஒரு இவர நீங்க மினிமம் ஆஸ் எ பிளேயரா கூட நீங்க பிக் பண்ணலாம். கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸாவும் நெறைய பேருக்கு இவரு தான் இருப்பாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். வேற யாராச்சும் கேப்டன், வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் இருக்காங்களான்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரேயாஸ் ஐயர் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னா, இல்ல எப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அ நல்ல ஒரு கேப்டன்சி ஆப்ஷன் தானே. கேப்டன்சி ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா ஸ்பின்னர்ஸுக்கு இப்போ ஏத்த பிரிட்ஜ் இது. அதனால ஸ்பின்னர்ஸ்க்கு குடுப்பாங்க. ஆனா இவரு நல்லா ஸ்பின்னர்ஸ நல்லா டேக் ஆன் பண்ணி விளையாடக்கூடிய கேப்பபிள் இருக்கு. ஸோ எனக்கு ம். தெரிஞ்சு நல்ல ஒரு பிக்கா தான் இருப்பாரு. கண்டிப்பா அந்த மேட்ச்ல நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அஸ்மதுல்லா ஒமர் ஜாய். ஸோ இவரு வந்து இன்டர்நேஷனல் நல்லா பண்ணியிருக்காரு. மத்த லீக்ஸ் நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஐபிஎல்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. லாஸ்ட் இயர் ஜிடிக்கும் ஒண்ணும் பெருசா பண்ணல அவரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் சான்ஸ் குடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சான்ஸ் குடுப்பாங்கன்னு தோணுது. ஸோ இவர் பார்ப்போம். இவர் பெரிய கிரவுண்ட் வேற இது. இவரோட பவுலிங் பெருசா ஸ்விங் நல்லா பண்ணுவாரு. டெத்ல இந்த ஸ்லோயர் பவுன்சர்ஸ் நல்லா போடுவாரு. ஸோ இந்த கிரவுண்ட்ல பெருசா ஸ்விங் ஆகாது. ஸோ கட்டர்ஸ் போடுற பவுலர்ஸ் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ இவர் மிடில் ஓவர்ஸ் அவ்வளோ கட்டர்ஸ் போட மாட்டாரு. பட் ஸ்லோயர் பவுன்சர், அந்த யார்க்கர் டெலிவரி அந்த மாரி தான் இவரோட ஸ்ட்ரென்த் இவரு. ஸோ நான் இப்போதைக்கு இவரோட ஒரு பெட்டர் ஆப்ஷன்ஸ் நெறைய பேர் ஃபேண்டஸில இருக்காங்க. பட் இவர் நம்பர் 4 ஆடுறாரு அப்டின்னா, மேபி நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். பட் இவரு ஒரு 10, 20 ரன்ஸ் அடிப்பாரு. மேபி ஒரு விக்கெட் எடுப்பாரு. ஃபீல்டிங் நல்லா நல்ல ஒரு ஃபீல்டரும் கூட ஒரு ஃபைன் லெக் இல்ல ஒரு ஸ்கொயர் லெக் அந்த மாரி நிப்பாரு. ஸோ பார்ப்போம். இவரு ஒரு ஆப்ஷனா வச்சுக்கோங்க. மேபி நீங்க ஒரு 2, 3 டீம் கிரியேட் பண்றீங்க. ரொட்டேட் பண்ணுங்க ஒரு டீம்ஸ்ல. அண்ட் தென் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ். ஸோ ஸ்டாய்னிஸ பொறுத்தவரைக்கும் இவருக்கும் ஃபார்மர் டீம் பார்த்தீங்கன்னா எல்எஸ்டி தான். ம். ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, இந்த வெளியில ஆக்சுவலி சர்ப்ரைசிங்கா நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாரி ஒரு ஸ்லோ பிட்ச்ல. 14 மேட்சஸ்ல 336 ரன்ஸ் அட் ஆவரேஜ் ஆஃப் 30. ஸோ ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா இருக்கு. விக்கெட்டும் 7 இன்னிங்ஸ்ல ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எக்கனாமியும் சூப்பரா போட்டிருக்காரு. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் சேசிங்ல சூப்பரா ஆடியிருக்காருங்க. 32 ஆவரேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கும் நல்லா ஆடியிருக்காரு. 89 நாட் அவுட். அந்த 89 நாட் அவுட் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ரொம்ப க்ளோஸா வந்து இவரு அடிச்சு குடுப்பாரு. அந்த மேட்ச் இயர்லி விக்கெட்ஸ் போன பார்க்குறோம். ஸோ இவர பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, இவரு ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருங்க. இவரு ஒரு பவுலிங்கும் 1, 2 ஓவர் தள்ள முடியும் இவர வச்சுட்டு. அண்ட் பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு லோயர் ஆர்டர்ல வந்து நல்லா அடிப்பாரு. ஸோ பெருசா டெத் பவுலிங்கும் கிடையாது எல்எஸ்ஜிக்கு. நீங்க மேபி ஒரு ரவி ஆமா. பிஷ்ணாய் ஒரு எனக்கு ஓவர் தெரிஞ்சும் தள்ளலாம். இந்த வென்யூலயும் அவர் போன மேட்ச் எல்எஸ்ஜிங்கிறனால போன வருஷம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பாரு இந்த கிரவுண்ட. ஸோ ஆமா. நல்ல கரெக்ட். பிக்கா இருக்கலாம்.
ஆமா. ஸோ இவருக்கு எல்எஸ்டில நல்லா ஆடின எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. ஸோ என்ன மாரி ஒரு ஆக்சுவலி நீங்க சர்ப்ரைசிங்கா பார்த்தீங்கன்னா, ஸ்டாயினிஸ் வந்து ஸ்லோ ட்ராக்ஸ் அந்த மாரி இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்ட்ரக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. லாஸ்ட் இயர் கூட சேப்பாக்ல கூட ஒரு 100 அடிச்சாரு. ஆமா. அந்த பிட்ச்ல இவரு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. பட் சர்ப்ரைசிங்கா வந்து அடிச்சாரு. ஸோ இவரு வந்து ஒரு சர்ப்ரைஸ் பிக்காவும் இருப்பாரு. ஸோ நீங்க ஒரு வைஸ் கேப்டனா கூட நான் ட்ரை பண்ண சொல்லலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குறீங்க அப்டின்னா, ஒரு மேபி ஒரு 80, 90 பாயிண்ட்ஸ் கூட கூட ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளேயர் தலைவன் கிளென் மேக்ஸ்வெல்ல பார்ப்போம். ஸோ இவர வந்து நம்பி ஏமாந்த டீமும் இருக்கு. நம்பி ஏமாந்த ஃபேண்டசி பிளேயர்ஸும் நெறைய பேர் இருக்கோம். ஆமா. ஸோ இவர வந்து கொஞ்சம் பார்த்து தான் சூஸ் பண்ணணும். ஆ இந்த சீசன் எல்லா சீசனும் சொல்றேங்க இவருக்கு பிரேக் த்ரூ சீசன், பிரேக் த்ரூ சீசன்னு. ஸோ இந்த சீசன் ரிக்கி பாண்டிங் இருக்காருன்னு ஒரு ஹைப் இருக்கு. பட் ஸ்டில் பார்ப்போம். இவரு அடிச்சாருன்னா அது எல்லாருக்கும் தெரியும். இவரு தான் டாப்ல இருப்பாரு ஃபேண்டசில. பட் இந்த ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரேஸ்ல பார்த்தா 19 தான் வச்சிருக்காரு. இந்த விக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, 4 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. பட் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, நீங்க ஒரு பேட்ஸ்மேனா விட பவுலர் அண்ட் ஃபீல்டரா எடுக்கலாம். இந்த பர்ட்டிகுலர் மேட்ச்சுக்கு. கண்டிப்பா. ஏன்னா, இவரு ஒரு நல்ல பவுலிங் போடுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. மேபி ரிஷப் பண்ட் இருக்காரு ஒரு லெஃப்ட் ஹேண்டர். டேவிட் மில்லர் ஆடுனா ஒரு லோயர் ஆர்டர்ல இருக்காரு. நிக்கலஸ் பூரான விட்டுருங்க. ஸ்பின் நான் அவர பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன். அவரு யார் போட்டாலும் அடிச்சுருவாரு. பட் ஜெனரலி சொல்றேன். ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கு. ஒரு 2 பேர் இருக்கறனால ஒரு ஓவர் தள்ளக்கூடிய ஒரு ஒரு அண்டர்ரேட்டட் பவுலருங்க. மேக்ஸ்வெல் வந்து ஒரு லிவிங்ஸ்டன், மேக்ஸ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா, லைட்டா போட்டு குடுத்தவங்க. ஒரு 4 ஓவர்ஸ் ஒரு 25 ரன்ஸ், ஒரு 30 ரன்ஸ், ஒரு விக்கெட் அந்த மாரி போறதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. மேபி ஹர்ப்ரீத் பர் விளையாடலன்னா, இவர் கண்டிப்பா ஒரு 4 ஓவர் போடுவாரு. ஸோ நீங்க மேக்ஸ்வெல்ல ட்ரை பண்ணலாம். ஆஸ் அ பவுலர் அண்ட் ஃபீல்டரா. கண்டிப்பா. பேட்டிங்ல பெருசா எனக்கு நம்பிக்கை இல்ல. தென் ஷஷாங்க் சிங். ஸோ இவரோட நம்பர்ஸ் நான் பெருசா கன்சிடர் பண்ண மாட்டேன். ஏன்னா, இவர் ஃபேஸ் பண்ற பால்ஸ் கம்மி. பார்த்தீங்கன்னா 9 நாட் அவுட், 14 9 நாட் அவுட் தான். லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா, இவரால தான் ஆக்சுவலா சொல்லப்போனா ஜெயிச்சாங்க. லாஸ்ட் ஓவர்ல வந்து ஒரு அந்த 20 ரன்ஸ் கிட்ட அடிச்சு குடுத்தாரு. ஜிடி அகைன்ஸ்டா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ இவரு ஆனா ஸ்டில் ரொம்ப நான் வந்து டவுன் த ஆர்டர் விளையாடுறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப் த ஆர்டர் புஷ் பண்ணணுமா? இல்ல அதே பொசிஷன் ஓகேவா அவருக்கு? ஆக்சுவலா எனக்கு 2 விதமா நான் பார்க்குறேன். இவரு நம்பர் 4 தான் இவரோட பெஸ்ட் பொசிஷன். மேபி வந்து மேனேஜ்மென்ட்க்கு வந்து ஸ்டாய்னிஸ் மேலயும், மேக்ஸ்வெல் மேலயும் பெருசா நம்பிக்கை இல்லன்னு தோணுது. ஸோ ஒரு லோயர் ஆர்டர்ல வந்து ஒரு நல்ல ஒரு இந்தியன் ஹிட்டர் வேணும், ஒரு ஃபினிஷர் வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்களான்னு தெரியல. மேபி மேக்ஸ்வெல் தான் பிரெடாமினன்ட்டா அவரோட ரோல் ஃபினிஷர். ஸோ அவரு வந்து முன்னாடி இறங்குறாரு அப்டின்னா, மேபி சஷாங்க் சிங் வந்து அந்த மாரி ஒரு நம்ம கான்ஃபிடன்ஸா பார்க்கலாம். ஒரு லோயர் ஆர்டர்ல வந்து ஆடுவாரு அப்டின்னு. எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு நம்பர் 4 பிளேயர்ங்க. பெர்ஃபெக்ட் நம்பர் 4ங்க. இவரு நம்பர் கண்டிப்பா. 4 ஆடிட்டு நம்பர் 5 ஸ்டாய்னிஸ், 6 மேக்ஸ்வெல். இங்க ஓமர் ஜாயோ இல்ல வந்து ஒரு மார்க் ஆண்டர்சன் 7, 8 போட்டுக்கலாம். ஆ சாலிடா ஒரு 50 அடிப்பாருங்க. இவருமே நான் ஸ்ரேயாஸ் ஐயர் மாரி தான் சொல்லுவேன். இவருமே ஒரு ஈக்குவலி குட் பிளேயர். ஸ்பின்ன நல்லா ஆடுவாரு. பேஸ் பவுல்ஸும் நல்லா ஆடுவாரு. இப்ப நல்லா ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆட ஆரம்பிச்சிருக்காரு இந்த சீசன். பொறுத்திருந்து பார்ப்போம். நான் இவரு வந்து லிஸ்ட் எங்க பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் இவர. ஸோ இவரு நம்பர் 4, நம்பர் 5 எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் மேல வரதுக்கும் சான்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான். ஏன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்றாங்க அப்டின்னா, இவரு நல்லா மேல வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இவர நம்ம பார்த்து எடுக்கலாம். இவரு உங்களுக்கு ஃபேவரைட் பிளேயர் வேற இவரு. ஸோ கண்டிப்பா. பார்ப்போம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு. அண்ட் தென் நெக்ஸ்ட் பிளேயர் வந்து மார்க்கோ யான்சன். ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, ஸ்டில் நீங்க சொன்ன மாரி தான் ஏடன் மார்க்ரம் வந்து இவர நல்லா பார்த்து ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இவரும் ஏடன் மார்க்ரம் வந்து நல்லா போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு மார்க்கோ யான்சனுக்கு நல்ல பவுன்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு வான்கடே மாரி ஒரு விக்கெட் கொஞ்சம் ஸ்விங் பவுன்ஸ் இருந்தா என்ஜாய் பண்ணுவாரு. லக்னோல அந்த ஸ்விங் பவுன்ஸ் பெருசா இருக்காது. கொஞ்சம் லோவா இருக்கும் பாலு. கொஞ்சம் உருளும். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ அந்த பிட்ச் இவருக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும்னு தெரியல. மேபி ஏடன் மார்க்ரம் வெயிட் பண்ணி அடிச்சாருன்னா ஒரு நல்லா பண்ணலாம். இல்ல கொஞ்சம் ஏர்லி ஆடுனா விக்கெட் விடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ இவர வந்து நான் இந்த பிட்ச்ல வந்து பெருசா நான் பிரிஃபர் பண்ண மாட்டேன். பட் இவர நீங்க எடுக்கிறது உங்க சாய்ஸ் தான். ஏன் சொல்றேன்னா, இவரு விக்கெட் எடுத்தா 2, 3 விக்கெட் எடுத்துருவாரு. இவரு 2 விக்கெட், ஒரு ரன்ஸ் குடுத்துருவாரு. ஒரு ஃபேண்டசில நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். கொஞ்சம் ரிஸ்கி ஆப்ஷன் தான் நீங்க இவர டிராப் பண்றது. ஸோ நீங்க இவருக்கு பதிலா மேபி நான் ஒரு ஸ்டாயின்ஸ பிரிஃபர் பண்ணுவேன். ஸோ பார்ப்போம் இவரு நம்மளோட ஃபேண்டசி 11ல நம்ம பிக் பண்ணும்போது தெரியும் இவரு எப்படி பண்றாரு இல்லையான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் யுஸ்வேந்திர சகல். ஸோ இவரு வந்து எப்பயுமே ஒரு பர்பிள் கேப் லிஸ்ட்ல இருப்பாரு. இந்த மாரி ஒரு பெரிய கிரவுண்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குங்க இவரு. அ நல்லா தூக்கி போடுவாரு. ஸோ மேபி நிக்கலஸ் பூர்னே கூட ஒரு 2 6 அடிச்சா கூட திரும்பி பயப்படலாம் மாட்டாரு. திருப்பி தூக்கி தான் போடுவாரு. ஸோ அதனால வந்து இவரு நீங்க ஒரு சேசிங்னாலும் சரி, ஃபர்ஸ்ட் பேட்டிங் நான் பிரிஃபர் பண்ணுவேன். சர்ப்ரைசிங்லி இந்த கிரவுண்ட்ல ஒரு விக்கெட் எடுத்தது இல்ல. எக்கனாமி தான் நெறைய இருக்கு. ஹெச்டிஹெச் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்ல 6 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமி விட்டுறலாம் இவர. ஸோ மேபி ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா சகல் நான் கண்டிப்பா ப்ரிஃபர் பண்ணுவேன் இந்த கிரவுண்டுக்கு. நல்ல ஒரு ஸ்லோவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பிட்ச் நின்னு வந்தாலும் சரி, ஒரு ஸ்லைடர்ஸ், ஒரு லெக் ஸ்பின் மாரி போடுவாரு. ஸோ நல்ல ஒரு டாப் ஸ்பின்னும் இறக்குவாரு சம்டைம்ஸ் பார்த்தா சர்ப்ரைஸா. ஸோ பால் ஸ்ட்ரெய்டன் ஆகும். ஸோ நீங்க சகல கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த ஒரு பர்ட்டிகுலர் கிரவுண்ட்ல நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷ்தீப் சிங். ஸோ கரண்ட் இந்தியன்ல ஒரு பெஸ்ட் பவுலர் அலாங் வித் பும்ரா. ஸோ இவர பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் தென்
சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா பண்ணியிருக்காரு. ஜென்ரலா இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலர்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது பேஸ் பவுலர்ஸ். ஸோ அந்த மாரி இருக்கும்போது நீங்க ஹர்ஷ்தீப் சிங்க வந்து நீங்க 2 பேஸ்லயுமே ட்ரை பண்ணலாங்க. ஸோ இவர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மேபி ஒரு ஏடன் மார்க்ரம்க்குள்ள பேட்ஸ்ல வரலாம். ஒரு மிச்சல் மார்ஷுக்கு இனிஷியலி கொஞ்சம் ஏதாச்சும் பிட்ச்ல கொஞ்சம் ஒரு ஜூஸ் இருக்கு, ஒரு ஸ்விங் இருக்கு அப்டின்னா, லைட்டா உள்ள வந்துச்சு அப்டின்னா ஒரு எட்ஜ் இருக்கு. பட் மத்தபடி டெத்ல விக்கெட் எடுக்க நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ எல்எஸ்டியோட டெத் பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து ஒரு அப்துல் சமாத் அந்த மாரியான பிளேயர்ஸ் தான். மேபி பஞ்சாப் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஒரு 220 ஒரு 210 அந்த மாரி ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்டின்னா, மேபி பிரஷர் ஆகி சேஸ் பண்ணும்போது விக்கெட் எடுக்க நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க செகண்ட் பவுலிங்க நான் பிரிஃபர் பண்ணுவேன். பட் ஸ்டாட்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் சொல்லுது. பட் ஐ பிரிஃபர் இன் செகண்ட் பவுலிங். இவர் கண்டிப்பா ஒரு டெத்தில் நல்லா போட்டு குடுப்பாருன்னு ஒரு சான்ஸ் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க ஹர்ஷ்தீப் சிங்க பத்தி? நானும் தான் டெஸ்ட்ல நல்ல ஒரு ஆப்ஷனாவும் இருப்பார் நீங்க சொன்ன மாரி. அதனால கண்டிப்பா அவர பிக் பண்ணலாம். நல்ல குயிக் ஃபயரா ஒரு 2, 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹர்ப்ரீத் பிரார். ஸோ இவரு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அண்டர்ரேட்டடான பிளேயர். 2000 ஐ திங்க் ஒரு 17லேருந்து விளையாடுறாருல. 2017, 19லேருந்து விளையாடிட்டு ஆமா. இருக்காருன்னு தோணுது எனக்கு. ஸோ இவரு வந்து நெறைய பெரிய விக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காருங்க. விராட் கோலி, மேக்ஸ்வெல், ஏபி டிவிலியர்ஸ் அந்த மாதிரியான விக்கெட்ஸ்லாம் எடுத்து குடுத்துருக்காரு. ஸோ இந்த பர்ட்டிகுலர் வென்யூல எனக்கு தெரிஞ்சு இவர் விளையாடுவாருன்னு தோணுது. மேபி இவருமே பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் செகண்ட் பவுலிங் பண்றாங்கன்னா, இவர் கண்டிப்பா எடுக்கலாம். ஸோ அந்த டீம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மேபி இவர் அடிக்க போய் விக்கெட் விழுறதுக்கான நெறைய சான்ஸ் இருக்கு. நல்லா டைட்டா போட்டு குடுப்பாருங்க இவரு. ஸோ சம்டைம்ஸ் இவர் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் தான் போடுவார். பால மிஸ் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் திரும்புது இந்த பிட்ச்ல அப்போனா கண்டிப்பா இவர் எடுக்கலாம். ஒரு நல்ல ஒரு 100 ஆப்ஷனா இருப்பாரு. லோயர் டவுன்ல ஆர்டர்ல வந்து ஒரு 6 அடிப்பாரு. பட் பேட்டிங்க பெருசா நம்பி எடுக்காதீங்க. ஃபீல்டிங்கும் பெருசா லைன்ல நிக்க மாட்டாரு. 30 அடிச்சுக்குள்ள நிப்பாரு. ஸோ நீங்க இவர பொறுத்தவரைக்கும் பவுலிங்க மட்டும் நீங்க ஒரு டிஃபரன்ஷியலா ஒரு பிக் வேணும். எனக்கு செகல் மேல அவ்வளோ பெருசா கான்ஃபிடன்ஸ் இல்ல அப்டின்னா, நீங்க ஹர்ப்ரீத் பிரார ட்ரை பண்ணலாம். ஸோ இவரு விளையாடாரு அப்டின்னா, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா. நகேல் வதேரா பார்த்தீங்கன்னா, இவர் மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்லா விளையாடியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா தான் இருக்கு இந்த பர்ட்டிகுலர் ஆப்போனன்ட்க்கு. லாஸ்ட் மேட்ச் இவர் ஏன் டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு இவர் உள்ள வரதுக்கான நல்ல சான்ஸ் இருக்கு. ஸ்பின்னர் நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஏன்னா, நீங்க லைனா பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்டர்ஸா இருக்காங்க மிடில் ஆர்டர்ஸ்ல. ஒரு லெஃப்ட் ஹேண்டரே இல்ல. ஸோ இவர் மேபி உள்ள வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இவர் விளையாடினாரு அப்டின்னா, நீங்க இவர பிரிஃபர் பண்ணுங்க. குயிக்கா கேப்டன், வைஸ் கேப்டன் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஒரு ஆஸ் அ பிளேயரா ஒரு 30, 40 ரன்ஸ் அடிக்க நல்ல சான்ஸ் இருக்கு. ஸோ டாஸ்ல நல்லா கவனிங்க. நாங்களும் அப்டேட் பண்றோம் டெலிகிராம்ல. ஸோ டாஸ்ல வந்து மேபி நகேல் வர உள்ள வராரு அப்டின்னா, இப்போ சேசிங் ஆப்ஷன்னா கூட இவர் எடுக்கலாம். நல்ல ஒரு குயிக் ஃபேரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நல்ல ஒரு யங்ஸ்டர். ஸோ இவர் உள்ள வருவாருன்னு எனக்கு தோணுது. மேபி லாஸ்ட் மேட்ச் ஏன் ஆடலன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் விளையாடுறாரா இல்லையான்ட்டு. ஜாஷ் இங்கிலீஷ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, மேபி விளையாடுறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஏன்னா வந்து ஒரே ஒரு மேட்ச்ல இவரு ஆடியிருக்காரு. அதாவது அஸ்மதுல் ஓமர் சாய். ஸோ இவர் வந்து உள்ள வரதுக்கான சான்ஸ் இப்போதைக்கு கொஞ்சம் கம்மி தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இவர் வந்து விளையாடுறாரா இல்லையா அப்படின்றது. ஸோ இவர் விளையாடுறதுக்கான சான்ஸ் கம்மி தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் உள்ள வந்தாருன்னா கண்டிப்பா எடுத்துடலாம்ல ஃபேண்டஸில? கண்டிப்பா இவரு உள்ள வந்துட்டாருன்னா கண்டிப்பா பிரிட்ஜிங் கேம்ஸ் இங்க இம்பாக்ட் பிளேயரா போட்டு கொண்டு வந்துருவாங்க. அதனால கண்டிப்பா இவர் தான் விக்கெட் கீப்பராவும் இருப்பாரு. நல்ல ஒரு ஹிட்டிங் ம். ஆப்ஷனும், குயிக் ஃபயரா அடிக்கிறதுக்கு ஆப்ஷனும் இருக்கு. மேபி ஆனா வரதுக்கு சான்ஸ் கம்மி தான். அஸ்மத் உமர் சாய்க்கே போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் மேட்ச் தான் இது அவங்களுக்கு. ஸோ அவருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு. பேட்டிங் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ மேபி இவர் என்ன வந்தாருன்னா நினைக்கிறீங்க? நீங்க பதுக்கி வச்சிருக்காங்களா? இல்ல இவர கரெக்ட்டான டைம்ல இறக்கலாம்னு பதுக்கி வச்சிருக்காங்க. முன்னாடியே எக்ஸ்போஸ் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். மதிக்க வச்சு அப்புறம் புலி பாயலாம் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரிக்கி பாண்டிங் வேற ஆஸ்திரேலியா பிளேயர். ஸோ ஆமா. அது என்னவோ இருக்கு. இப்ப ஃபேண்டஸி பார்ப்போம். ஸோ ஃபேண்டஸி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாப் கிங்ஸ்ல வந்து சூர்யான் ஷெட்ஜ் நம்ம இது பார்க்கல. ஓகே. ஸோ நம்ம சூர்யான் ஷெட்ஜ் வந்து பெருசா நம்பர்ஸ் கிடையாது. லாஸ்ட் மேட்ச் ஆடுனாரு. இவரு வந்து டொமஸ்டிக்ல கூட பெருசா வந்து நெறைய மேட்ச் ஆடல. பட் ஏதோ ஒரு டேலண்ட் பார்த்துருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸோ பார்ப்போம். இந்த மேட்ச் ஆட மாட்டாரு தான் தோணுது. பட் ஆடுனாலும் எந்த அளவுக்கு இம்பாக்ட் குடுப்பாருன்னு நமக்கு தெரியல. ஒரு ஃபாஸ்ட் மீடியம் தான். ஸோ பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாயினிஸ் இருக்காரு, ஒமர்ஸா இருக்காரு, ஹான்சன் இருக்காரு, ஹர்ஷ்தீப் இருக்காரு. ஸோ அத தாண்டி ஒரு பவுலிங் போடுவாரான்னா ஒரு டவுட் தான். ஸோ பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு பெருசா கிடைக்கல. ஸோ மேபி நகேல் வதேரா உள்ள வந்துருவாருன்னு தான் எனக்கு தோணுது இந்த மேட்ச். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல? ஃபேண்டஸி சாய்ஸ் உங்களோட சாய்ஸஸ் யாரு? ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஒரு 11 பில்ட் பண்ணிரலாம் அப்படியே. என்னோட சாய்ஸ் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பாருங்க. ஏன்னா கண்டிப்பா நல்ல ஒரு ஸ்பின் ஹிட்டிங் ஆப்ஷன். ஏகப்பட்ட ஸ்பின்னர்ஸ் அங்க ஸ்லோ ட்ராக்கிங்னால ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆப்பரேட் பண்ணுவாங்க. அதனால அந்த ஸ்பின்னர்ஸ நல்லா ஓகே. டேக் அவுட் பண்ணி விளையாடுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மேக்கப் பண்ணி ஆடுவாரு. ஆக்சுவலா அதனால என்னோட பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஹையஸ்ட் பெர்சன்ட் 92% சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா. அதனால அவர டிராப் பண்ணிட்டு போனா பெரிய ஜிஎல்லாம் நம்மள பெரிய கஷ்டமாயிடும் நமக்கு. ஸோ அண்ட் தென் செகண்ட் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேவரைட் பிளேயர் சுஷாந்த் சிங். இப்ப ஒருவேள ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்றப்ப ஒரு ஆஃப் த ஆர்டர் ஒரு சான்ஸ் குடுத்தாங்க, மேபி குடுத்தாங்கன்னா,
நான் இவரு பால் ஃபேஸ் பண்றத வச்சு இது நல்ல ஒரு கேப்பபிளா இருக்கும். ஏன்னா, இவரு பால் ஃபேஸ் பண்றத வச்சு தான் நல்ல ஒரு பவர் ஸ்கோரிங் ஆப்ஷன் நெறைய இருக்கு. அண்ட் தென் ஆனா இப்ப இவரும் சேசிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 50% கிட்ட சூஸ் பண்ணியிருக்காங்க சஷாங்க் சிங்குமே. ஸோ வந்து ஒரு ஆமா. 48%. ஸோ பார்ப்போம். இவருமே நீங்க 50% இருந்து ஒரு ஜிஏல நீங்க விட்டு போறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஸோ இத பொறுத்திருந்து பார்ப்போம். இவர் வந்து லிஸ்ட் அவுட் எங்க பண்ணியிருக்காங்கன்றத பாருங்க கண்டிப்பா. நீங்க வந்து இவரு சேசிங்கா நீங்க சொல்ற மாரி கரெக்ட் தான். ஸோ டாஸ்ல என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. லிஸ்ட் பண்ணும்போது எந்த நம்பர் லிஸ்ட் பண்ணியிருக்காருன்னு பொறுத்திருந்து பார்த்து இவர எடுத்துக்கோங்க. ஸோ அத நெக்ஸ்ட் பிளேயர் பிக் உங்களது. பண்றது முக்கியம். நெக்ஸ்ட் பிளேயர் எனக்கு என்னமோ கிளென் மேக்ஸ்வெல நான் நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி ஆனா நான் என்னமோ பேக் பண்றேன். கிளென் மேக்ஸ்வெல் இந்த மேட்ச் நல்ல ஒரு ஹிட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஏதாவது ஒரு மேட்ச் கண்டிப்பா நல்லா ஒரு ஹிட் பண்ணுவாரு. அது மாரி இப்ப அன்னைக்கு ஹிட் பண்ணிட்டாருன்னா, அன்னைக்கு நாள் அவரோட தான் இருக்கும். பவுலிங்லயும் பார்த்தா திடீர்னு 2 விக்கெட் எடுப்பாரு. அந்த மாரி ஒரு பெரிய ஒரு ஃபேண்டசி டாப் ஆக்சுவலா நீங்க மட்டும் பேக் பண்ணல. இவரு வந்து 65% திருப்பி சூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஆமா. மேட்ச் இவரு டக் ஆயிருந்தா கூட. பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலிங்ல ஆக்சுவலா நேத்து ஒரு விக்கெட் எடுத்து குடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா, அவர் ரிவ்யூ எடுத்திருந்தா நாட் அவுட். ஸோ அது வந்து ஆமா. கண்டிப்பா. கொஞ்சம் ஒரு அன்லக்கியாவும் இருந்தாரு. ஸோ பார்ப்போம். நீங்க சொல்ற மாரி இவரு விட்டு போறது ஏன்னா 65% ஒரு ஒரு ஹியூஜ் ஒரு பெர்சன்டேஜ் சூஸ் மார்ஜின் பண்ணியிருக்காங்கன்னா தான். மேபி ஆனா இப்போ உங்களுக்கு மேக்ஸ்வெல் வேணாம்னா மேபி ஸ்டாய்னிஸ் போலாம். ஏன்னா இந்த பிட்ச்லயும் அவருக்கு எப்படி ஆடணும் 14 மேட்ச் கிட்ட பழைய எல்எஸ்ஜில இருந்தா நல்லா ஆடிட்டாரு. பிட்ச் கண்டிஷன்ஸ் நல்லா ம், அவருக்கு தெரியும். நல்லாவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயும். ம். ஸோ ஸோ இவங்க 2 பேர்ல ஸ்டாய்னிஸ் இல்ல இதுல மேக்ஸிம்ல யாருன்னா ஒருத்தர் பிடிக்கும். நான் ஸ்டாய்னிஸ் ப்ரிஃபர் பண்றேன். ஏன்னா வந்து அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு 62% கிட்ட சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பார்ன்னு எனக்கு தோணுது இந்த மேட்ச்சு. ஸோ பார்ப்போம் ஸ்டாய்னிஸ் நீங்க மேக்ஸ்வெல் சொல்லியிருக்கீங்க. மேபி ஸ்டாய்னிஸ் நல்லா வரும். ஸோ வேற யாராச்சும் உங்களுக்கு பிளேயர் சூஸ் பண்ணணும் உங்களுக்கு இருக்கா? ஸோ எனக்கு பஞ்சாப்ல இந்த 4 பேர்ல தான் பார்ப்பீங்க. நீங்க யார சொல்றீங்க? நான் அபிஷேக் சகல்ங்க. சகல் வந்து இந்த கிரவுண்ட்ல வந்து நல்லா பண்ணுவார்ன்னு தோணுது. அண்ட் ஒன் மோர் திங் சர்ப்ரைசிங்லி பார்த்தா சகல் வந்து 31% தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சர்ப்ரைஸ் ஆமா. ஸ்டாட்ஸ் இது. ஏன்னா அவர் எப்பயுமே ஒரு 50 மினிமம் 60, 70% சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த வாட்டி கம்மியா வேற சூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல சான்ஸ் இது. நீங்க அவர எடுத்து ஒரு ட்ரீம் டீம்ல அவரு நல்லா வரதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் வந்து ஹர்ஷ்தீப் சிங் இவர விடவே முடியாதுங்க எப்பயுமே. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 81% கிட்ட சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து ஒரு ஆ அதே மாரி நம்ம சொல்ற மாரி டெத்ல நல்லா போடுவாரு. நீங்க இவர விட்டு போறீங்க, இவர் பெர்ஃபார்ம் பண்ணலனா ஒரு கேம்பிள் தான். சொல்ல போனீங்கன்னா, இவர் வந்து நீங்க இவர விட்டுட்டு நீங்க அடுத்தடுத்து இவர் சூஸ் பண்ற பிளேயர் இவரோட பெட்டரா பாயிண்ட்ஸ் எடுத்து குடுக்கணும். ஸோ அந்த மாரி பிளேயர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் அப்படிலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. மேபி ஒரு ஆவேஷ் கான் இருக்கலாம். இல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேற யார் பிரின்ஸ் யாதவ். ஸோ இந்த மாரி பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹர்ஷ்தீப் சிங்க வந்து தாண்டறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். நான் இவங்கள இவ்வளோ தான் சொல்லுவேன். மேபி வைஷாக் விஜயகுமார் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து லாஸ்ட் மேட்ச் செம்ம இம்பாக்ட் குடுத்தாருங்க. இம்பாக்ட் பிளேயரா வந்து. பட் இவர் பார்த்தீங்கன்னா, ஒரு வைடர் லைன்ஸ் தான் போட்டாரு. ஆர்சிபிக்கு ஆடும்போது ஸ்டம்ப் லைன் யாக்கர்ஸும் இவர் வச்சிருக்காரு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறீங்க அப்படின்னா, ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்க எடுக்கலாம். செகண்ட் பவுலிங்னா விட்டுறலாம். ஏன்னா ஒரு டிஃபென்சிவ் லைன் தான் போட போறாரு. விக்கெட் ஆகறதுக்கான சான்ஸ் கம்மி. அண்ட் தென் நான் எப்பயுமே சொல்ற மாரி பிரப்சிம்ரன் சிங் அவர் வந்து ஒரு ஆமா. ரிஸ்க்கான ஆப்ஷன் தான். நீங்க அவரு ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஒரு ரிஸ்கி தான். ரொம்ப ரிஸ்கி தான் அவரு. நீங்க வந்து உங்களுக்கு மேபி ஒரு நல்லா ஆடுவார்ன்னு தோணுச்சுன்னா, பிரியன் ஷாரி ஆல்சோ சேம். 2 ஓப்பனர்ல யாராச்சும் ஒருத்தர் எடுத்துக்கோங்க. மேபி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாய்னிஸ் மேலயோ, மேக்ஸ்வெல் மேலயோ இல்ல ஒரு சஷாங்க் சிங் மேல வந்து நெறைய பால்ஸ் கிடைக்காது நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்டின்னா, நீங்க இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர எடுத்துக்கலாம். ஐ வில் பிரிஃபர் பிரப்சிம்ரன் சிங் இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் பிளேயர். மேபி ஆ பிரியன் ஷாரியா லாஸ்ட் மேட்ச் நல்லா அடிச்சாரு. ஒரு நல்ல பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது இந்த மேட்ச் வந்து. ஸோ பார்ப்போம் ஜகீர் கான் வேற இருக்காரு இந்த டீம்ல. ஒரு நல்ல ஒரு சான்ஸோட உள்ள வரதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லக்னோ டீம் பார்ப்போமா? வேற யாராச்சும் இருக்காங்களா? இல்ல பாயிண்ட்ஸ் எடுத்து குடுக்கறதுக்கு? மார்க்கோ யான்சன் ஒரு இருக்காரு. பட் 2 பேருமே நம்ம சஜெஸ்ட் பண்ணலன்னு நெனைக்கிறேன். நான் ஒரு ம். பெருசா இந்த மாரி சஜெஸ்ட் பண்ணல. ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க மார்க்கோ யான்சனுக்கு? மார்க்கோ ஜான்சன் மேபி அதான் நீங்க சொன்ன மாரி தான். அந்த ஸ்லோ ட்ராக்கிங்கிறனால அவர் நல்ல பவுன்சர் இருந்தா தான் அவர் நல்லா என்ஜாய் பண்ணுவார்ன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாரி தான். அவர் பவுன்ஸ் இருந்தா தான் ம். இருக்கும். இது கொஞ்சம் ஸ்லோ ட்ராக்கிங்னால அவர ஈஸியா பிக் பண்ணி அடிச்சுருவாங்க. ஸோ அவரு அந்த அளவு வேல்யூபிளா இருக்க மாட்டாரு. பட் இருந்தாலும் திடீர்னு சொல்ல முடியாது. திடீர்னு எடுத்தா ஒரு 3 விக்கெட் ஆக்சுவலி இவர் டபுள் 50% சூஸ் பண்ணியிருக்காங்க இவருமே. ஸோ பார்ப்போம். நான் ஒரு ரிஸ்க் எடுப்பேங்க. ஸோ இவர விட நான் சொல்ற மாரி ஸ்டாய்னிஸ் ஆர் மேக்ஸ்வெல் போவேன். இந்த மேட்ச்சுக்கு பர்ட்டிகுலர் இந்த மேட்ச்சுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்ப்போம். எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜி நம்ம டீம் வின்னிங் டீம் நம்ம டீம் தான் எப்படி ஜெயிக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அதுல என்னோட பிக் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மிச்சல் மாஸ் தான் ஓகே. கண்டிப்பா பவர் பிளேல இவருக்கு ஒரு நல்ல ஒரு ரோல் குடுத்துருவாங்க. நல்லா போய் பவர் ஹிட் பண்ணுங்க. ஏன்னா மிடில் ஓவர்ஸ் நல்லா அடிக்கிறதுக்கு ரன் ரொட்டேட் பண்ணி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். ஸோ அதனால பவர் ஹிட்டிங் படி நீங்க பவர் பிளே நல்லா ஒரு டேமேஜ் ஆக்சுவலா பண்ணிட்டீங்க. 2 டீமும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் பார்த்தீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ் மேல எடுத்திருக்காரு. பிளஸ் 2மே ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. ஸோ இவரும் அதான் பார்த்தீங்கன்னா ஒரு 80% ஆக்சுவலி இவர் செகண்ட் பேட்டிங் ஆடுனா ஒரு அட்வான்டேஜ்ங்க. ஏன்னா இவர் இம்பாக்ட் பிளேயர்ல இருப்பார். நெறைய பேர் சூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பெர்சன்டேஜ் கொஞ்சம் ஆமா. கம்மியாச்சுன்னா கண்டிப்பா. நமக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. பார்ப்போம் நீங்க சொல்ற மாரி பவர் பிளேயர் ஒரு இம்பாக்ட் குடுக்க சான்ஸ் இருக்கு. இப்போ
தென் என்னோட செகண்ட் பிக் பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் பதோனி. இவரு பார்த்தீங்கன்னா, ம். இப்போ சப்போஸ் கொலாப்ஸ் ஆகுது, டாப் ஆர்டர் எனர்ஜி இல்லன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இவருக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த அனாலிசிஸ்லயே. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல நல்ல ஒரு மேக்கப் பண்ணி ஆடுற கேப்பபிள் இருக்கு. ஒரு 59, 53லாம் வச்சிருக்காரு. ஆ ஒருவேள டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுச்சுன்னா, இவரு ஒரு நல்ல பிக்கா இருப்பாரு. டிஃபரன்ஷியல் பிக்காவும் இருப்பாரு. நெறைய பேர் இவர சூஸ் பண்ணியிருக்கோம். பெர்சன்டேஜும் கம்மியா இருக்கும். ஸோ, அதனால எனக்கு அவர் தோணுது. 12% சூஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. ஆமா. இது வந்து நல்ல ஒரு ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ம். அண்ட் தென் திரும்பியும் எங்களோட லார்ட் ஷர்துல் தாக்கூர பேக் பண்றேன். ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன். ஓகே. பவுலிங் ஆப்ஷன் நல்லா விக்கெட் எடுக்கிற நெறைய இப்போ பர்பிள் கேப்ல திரும்பி நூர் அகமது முந்துவாருன்னு நான் நம்புறேன். ஸோ அவர் நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு ஷர்துல் தாக்கூர். நீங்க யார பிக் பண்றீங்க உங்க பிக்? சி இதுல வந்து நம்ம பூரனை ட்ராப் பண்றதுன்றது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஐ பர்சனலி ஃபெல்ட் மேபி இந்த மேட்ச் வந்து ஒரு பூரன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாருன்னு தோணுது. பட் நான் உங்கள சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். ஸோ ஆமா. நீங்க வந்து பூரனை வந்து நீங்க ரொட்டேட் பண்ணுங்க ஒரு மேட்ச்ல ட்ராப் பண்ணி. ஐ வில் பிரிஃபர் மில்லருங்க இந்த மேட்ச். ஏன்னா மில்லருக்கு ஏதோ இந்த மேட்ச் சேசிங்னா கண்டிப்பா எடுத்துருங்க. இவர் மேட்ச் ஜெயிக்குதோ இல்லையோ அவங்க ஆமா. இவரு சேசிங்னா பாயிண்ட்ஸ் எடுத்து குடுத்துருவாரு. நிப்பாட்டனே போட்டு வச்சுக்கங்க. ஆமா. ஸோ இவரு மேட்ச் முடிஞ்ச பக்கம் மட்டும் அடிச்சிட்டு இருப்பாரு இவரு வாட்டு. ஸோ வந்து ஒரு கடைசி ஒரு 30 ரன் வேணும்னா ஒரு 4 சிக்ஸ் அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரியான பிளேயர். பட் ஒரு நல்ல பிளேயர் தான் இவரு. இவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்மர் பஞ்சாப் பிளேயருங்க. 35 பால்ஸ் 100லாம் அடிச்சிருக்காரு ஒரு பஞ்சாப்க்காக. ஸோ கண்டிப்பா. இவர விளையாடினாரு அப்படின்னா, நான் சேசிங்ல கண்டிப்பா இவர எடுப்பேன். மேட்ச் முடிச்சு குடுக்கறதுக்கான சான்ஸும் நெறைய இருக்கு. ஸோ ரீசென்ட்டா லாஸ்ட் இயர் பெருசா கொஞ்சம் டிப் இருந்துச்சு ஒரு ஃபார்ம் ஜிடில. ஸோ இந்த மேட்ச் மேபி ஒரு கம்பேக்கான சான்ஸ் இருக்கு. அதே மாரி தாங்க. ஸோ இதுல வந்து நீங்க ரிஷப் பண்ட் நீங்க சொல்றீங்க. நான் ஸ்டில் ஐ ஃபீல் ரிஷப் பண்ட் வந்து இந்த ஒரு நான் பெர்சனலி ஃபெல்ட் நிக்லஸ் பூரன் இந்த மேட்ச் இல்லன்னா, நான் ரிஷப் பண்ட் கண்டிப்பா ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனா சூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்க வந்து ஒரு மேபி நீங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர பிரிஃபர் பண்ணுங்க. நிக்லஸ் பூரன் ஆர் ரிஷப் பண்ட் யாராச்சும் ஒருத்தர். நீங்க சொன்ன எனக்கு தெரிஞ்சு ஆயுஷ் பத்ரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தோணுது. ஸோ ரொம்ப ரிஸ்க் தான். நீங்க நிக்லஸ் பூரன், ரிஷப் பண்ட் சேஃபா வேணா நீங்க 2 பேரையுமே எடுத்துக்கோங்க. ரிஷப் பண்ட், நிக்லஸ் பூரன் எடுத்துட்டு ஆயுஷ் பதானிய டிராப் பண்ணுங்க. பட் ஆயுஷ் பதானி ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாருன்னு தோணுது. ஆயுஷ் பதானி பொறுத்தவரைக்கும் லைன்ல நிக்க மாட்டார். 38 சர்க்கிள்ல ஒரு ஃபீல்டர் தான். அவர் ரன் அவுட்லாம் அடிச்சா தான் ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். மோஸ்ட்லி அவர் பேட்டிங் பண்ணா தான். பட் இவரும் ஆஃப் ஸ்பின் போடுவாருங்க. ஸோ இவரு பவுலிங் போடுறது கொஞ்சம் டவுட் தான். பட் பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் தென் ஏடன் மார்க்ரம். ஏடன் மார்க்ரம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா மட்டும் ப்ரிஃபர் பண்ணுங்க. சேசிங்னா விட்டுறது நல்லது. ஏன்னா நல்லது. ஆம். ஐ வில் ஐ வில் ஃபீல் அவர் வந்து ஒரு நல்ல டச்ல இருக்காரு. நான் ஃபீல் பண்றேன். அவர் வந்து அவர் வந்து பெருசா கன்வெர்ட் பண்ண மாட்டிக்கிறாரு. மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுனா கொஞ்சம் இந்த பிரஷர் இருக்காது. பெரிய டார்கெட் சேஸ் பண்ணல அப்டின்னா. ஸோ அதுல ஒரு 20, 30 ரன்ஸ் அடிப்பாரு. கேப்டன், வைஸ் கேப்டன்லாம் கண்டிப்பா போடாதீங்க. நீங்க 2, 3 டீம் கிரியேட் பண்றீங்கன்னா, ரொட்டேட் பண்ணுங்க ஈடன் மார்க்ரம. நான் பெருசா அவர பிரிஃபர் பண்ண மாட்டேன். அண்ட் தென் ஐ வில் கோ வித் ரவி பிஷ்னாய். ஸோ ரவி பிஷ்னாய் இந்த கிரவுண்ட்ல தான் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து மேபி ஒரு டெத் ஓவர்ஸ்ல போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இவங்க டெத் பவுலிங் பெருசா கிடையாது. மேபி ஒரு 17த் ஓவரோ ஏதோ ஒண்ணு போடுறதுக்கான ஒரு சான்ஸ் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுப்பாருன்னு தோணுது. அலாங் வித் ஷர்துல் தாக்கூர். ஸோ மத்தபடி பெருசா பாயிண்ட்ஸ் குடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ரொம்ப கம்மிங்க இதுல. நீங்க இப்ப டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும் நீங்க பெருசா நம்புனீங்கன்னா, நீங்க ஷபாஸ் அகமத் விளையாடுனாருன்னா ட்ரை பண்ணலாம். அவரும் பார்த்தீங்கன்னா வந்து அ ஒரு பவுலிங்ல ஒரு விக்கெட், பேட்டிங்ல ஒரு 30 ரன், ஒரு கேட்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பாயிண்ட் எடுத்து குடுத்துருவாரு. சர்ப்ரைசிங்லி. இவர் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் எஸ்ஆர்ஹெச்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5% சூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச் ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்தாரு. ஸோ வந்து நீங்க இவர் வந்து ஒரு ஒரு ரொம்ப டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்னு நம்புனீங்கன்னா நீங்க எடுங்க. அப்படி இல்ல எல்எஸ்டி பொளக்க போறாங்க. நான் சொல்றேன். பிட்ச் ஸ்லோவா இருந்துச்சுன்னா நிக்லஸ் பூரன டிராப் பண்ணிட்டு போங்க. பிட்ச் நல்லா பேட்டிங் பிட்ச் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நிக்லஸ் பூரன எடுத்துக்கோங்க. ஸோ பிட்ச் ரிப்போர்ட் வந்து கண்டிப்பா இந்த மேட்ச்க்கு ரொம்ப முக்கியம். பிட்ச் ரிப்போர்ட் அனலைஸ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா ஃப்ளெமிங் கூட சொல்லியிருந்தாரு. எங்களாலயே வந்து பிட்ச் அனலைஸ் பண்ண முடியலன்றது. ஸோ பிட்ச் ரிப்போர்ட் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு, பிட்ச்ல எப்படி இருக்கு? ட்ரையா இருக்கா? கிராஸா இருக்கா? ரெட் சாயிலா? பிளாக் சாயிலான்னு பாருங்க. பார்த்துட்டு எடுங்க. ஆயுஷ் பதோனி நீங்க சொன்ன மாரி சூப்பர் பிக். மிச்சல் மார்ஷ் சூப்பர் பிக். அவர் வந்து பொளந்துருவாருன்னு தான் தோணுது. எனக்குமே ஒரு பவர் பிளேல வந்து ஒரு குயிக் இம்பிடன்ஸ் ஒரு 25 ரன்ஸ் அடிச்சுருவாருன்னு தோணுது. பட் பெரிய கிரவுண்டு மேபி ஒரு ஹர்ஷ்தீப் சிங் ஒரு ஷார்ட் பால் போட்டு ஒரு ஸ்கொயர் லெக்ல கேட்ச் ஆகவும் சான்ஸ் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து அதுவும் நீங்க ஒரு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்து எடுங்க. மேபி சேசிங் தான் டிராப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் எடுங்க. மத்தபடி இந்த டீம்ல வந்து பெருசா பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாராச்சும் இருக்காங்களா? அவ்வளவுதானா? அவ்வளோதான். மொத்தமா பார்த்தோம்னா, என்னோட ஃபைனல் ஸ்கோர் படி எல்எஸ்ஜி தான் கண்டிப்பா வின் பண்ணுவாங்க. மிச்சல் மாஸ் கண்டிப்பா மேன் ஆஃப் த மேட்சா இருப்பாரு. ஆயுஷ் பாதனை எடுங்க. 2 ஸோ பேரும். கேப்டன், வைஸ் கேப்டன் சாய்ஸ் நீங்க என்ன சொல்றீங்க இதுல? மிச்சல் மார்ஷ் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா கண்டிப்பா நீங்க மிச்சல் மாஸ ஒரு கேப்டன் ஆப்ஷனா போடலாம். ஏன்னா நல்ல ஒரு
இப்பலாம் ம். பார்த்தீங்கன்னா, பவுண்டரீஸ்க்கே நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அதனால மிச்சல் மாஸ கேப்டன் தான் போடலாம். மேபி ம். வைஸ் கொலாப்ஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில ஆயுஷ் பதோனிய இல்ல ஷர்துல் தாக்கரேவ நான் ஒரு வைஸ் கேப்டன் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நிக்லஸ் பூரன் தான் ஆக்சுவலி ப்ரிடாமினன்ட் 30% கிட்ட கேப்டனா சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஆமா. வந்து ஒரு பெரிய கேம்பிள் தான். நீங்க சேஃபா போணும்னா, நிக்லஸ் பூரன் இந்த மேட்ச் நான் கேப்டனா போடாதீங்கன்னு தான் சொல்லுவேன். நீங்க எடுத்தா கூட ஆஸ் அ பிளேயரா வேணா பிக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மேட்ச் ஒரு கேட்ச் ஸ்டாப் விட்டாங்க. ஒரு பெரிய கிரவுண்ட் ஒரு மிஸ் டைம் ஹிட் கூட கேட்ச் ஆக சான்ஸ் இருக்கு. ஒரு லாங் ஆஃப்லயோ, ஒரு மிட் விக்கெட்லயோ. ஸோ ஐ வில் பிரிஃபர் நான் வந்து ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் தான். நான் அந்த டீம பொறுத்தவரைக்கும். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு 20, 30 ரன்ஸ் அடிச்சு குடுத்துருவாருன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. வைஸ் கேப்டனா வேணும்னா நீங்க சொன்ன மாரி ஷார்துல் தாக்கூர் லாஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேபி நீங்க சேசிங்னா ஒரு டிஃபரன்ஷியலா டேவிட் மில்லர் கூட ட்ரை பண்ணலாங்க. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. நீங்க சொன்ன மாரி ஆயுஷ் பதோனி கூட இருக்கலாம். பட் மேபி டேவிட் மில்லர் அடிச்சாருன்னா ஒரு 50, 60 கண்டிப்பா அடிப்பாரு. லைன்ல நிக்கக்கூடிய ஒரு ஃபீல்டர். கேட்சிங்கும் நல்லா பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ஃபைனல் தாட்ஸ். நான் வந்து பஞ்சாப் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்கே வந்து எல்எஸ்டி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் நாங்க பெருசா போடல. ஸோ இதுக்கு மேல கன்சிடர்டா போட ட்ரை பண்றோம். ஸோ அன்டில் சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டாட்டா பை பை.